ஹalleluya 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 இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகிமையின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவாதிபதியே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னதமான தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை கிருபையாய் உயிர்ப்பித்து நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம். கர்த்தாவே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஜீவனுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவாகிய கர்த்தாவே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்மை துதிக்கிறோம். மகிமையான தேவனே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே வல்லமை உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையான தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மாட்சிமை பொருந்திய தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். புதிய பலத்தினால் எங்களை இடை கட்டுகிற தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜப ஆவியை எங்களுக்கு தந்து ஜபத்தினால் எங்களை இடை கட்டி நடத்துகிற உம்முடைய அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரை துதிக்கிறோம். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரை துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள சம்பன்னரை துதிக்கிறோம். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிக்கிறோம். மகிமையின் தேவனாகிய எங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிக்கிறோம். எங்கள் பலவீனங்களிலே உம்முடைய பலத்தை எடை கட்டுகிற தேவனே உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய பலனால் பரிபூர்ணம் அடைய பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம். சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை சாட்சிகளாய் நிறுத்துகிற தேவனே உம்மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையானவராகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவமானவராகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பனராகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபாசனபதியே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரட்சகராகிய எங்கள் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீறுதல்களை எங்களுக்கு மன்னிக்கிறவரே, எங்கள் அக்கிரமங்களை எங்களுக்கு மன்னிக்கிறவரே, எங்கள் நோய்களை எல்லாம் எங்களை விட்டு நீக்கி எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் அருளி செய்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். புதிய பலன் தந்து புதிய கிருபை தந்து புதிய நாளை தந்து புதிய நன்மைகளை தந்து புதிய ஆசீர்வாதங்களை தந்து நடத்துகிற அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையுள்ள எங்கள் ராஜாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவங்களின் ராஜாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபாசனபதியே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்.
எங்கள் மீது அன்பு வைத்து இரக்கம் வைத்து எங்கள் மீது தயவு வைத்து நடத்துகிற உங்களுடைய கிருபையையும் உங்களுடைய நன்மையையும் நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் ஆசீர்வதிக்கிற உடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலை வேளை அடியனுடைய இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறபடியினால் நான் அவரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு இன்பமான சந்தோஷமான ஒரு நாள். அனுதினமும் காலையையும் மாலையையும் கலிகூற பண்ணுகிற கர்த்தர் இந்த நாளை கூட நம்மை காலையையும் மாலையையும் கலிகூற பண்ணுவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கவலை என்பது ஒரு பயங்கரமானது. அநேகர் இந்த கவலை எல்லாம் சொல்லுவாங்க, ஒரே கவலையா இருக்கிறேன், என்னன்னே தெரியல, இன்னும் புரியாத ஒரு கவலை என்னை மிகவும் வாட்டி வதைக்கிறது, என் குடும்பத்தை நினைச்சா கவலையா இருக்குது, என் பிள்ளைய நினைச்சா கவலையா இருக்குது, என் பொண்ணு நினைச்சா பெரிய கவலையா இருக்குது என்றெல்லாம் நம்ம சொல்லுவது உண்டு. ஆகவே இந்த கவலை ரொம்ப கொடூரமானது. நம்ம அழகா சொல்லிடுறோம், கவலைப்படுறேன், ஒரே கவலையா இருக்குது, ஒரே யோசனையா இருக்குது, என்னன்னே தெரியல என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்வது உண்டு, அல்லது பிறரிடத்திலே சொல்லுவது உண்டு. இந்த நாளிலே நம்முடைய புரிதலுக்காக நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்திலே இருக்கிற கவலை அதை ஒடுக்கும், எல்லாத்தையும் ஒடுக்கும். நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். கவலையை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு நல் வார்த்தை தான் வேதாகம்.
சிலர் சொல்லுவாங்க, நீங்க வந்து பேசுனது ரொம்ப ஆறுதலா இருந்தது. சிலர் சொல்லுவாங்க, உங்ககிட்ட வந்து சொல்லிட்ட உடனே ஏதோ ஒரு பெரிய பலு, ஒரு பாரம் என்னை விட்டு நீங்கள மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்னென்னவோ நான் முயற்சி எடுக்கிறேன், எவ்வளவோ பிரயாசப்படுறேன், ஆனா இந்த கவலை என்னை விட்டு போக மாட்டாங்க என்று புலம்புவார்கள். பிரியமானவர்களே, கவலை மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்கும். நம்ம உயிர் வாழ்வதற்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இருதயம். அந்த இருதயம் கவலையினாலே பாதிப்படையக்கூடாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து மார்க்கு சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். யாராவது எடுத்திருந்தா வாசிங்க. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 15லிருந்து வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு புரியும். பைபிள் யார் கையில் இல்லை போல இருக்குது. சரி, நானே வாசிக்கிறேன். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டார். அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன உவமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு, நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறியவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். சொல்லிட்டு சொல்றாரு, எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். எல்லாம் கவனிக்கணும். மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதே மாதிரிதான் கவலை நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்தால் அந்த கவலை நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்கும். கவலை எந்த மனுஷனுக்குள் இருக்கிறதோ அந்த கவலையானது கர்ப்பந்தரித்து கர்ப்பத்திலே குழந்தை எப்படி வளருகிறதோ அதுபோல நாட்களுக்கு வாரங்களுக்கு
மாதங்களுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி ஒரு ஸ்திரீயின் கர்ப்பத்திலே வளருகிறது போல இந்த கவலை, இனம் புரியாத கவலை, தெரிந்தே படுகிற கவலை, சுயமாய் போய் ஒரு காரியத்திலே சிக்கிக்கொண்டு அதனாலே வந்த கவலை, அல்லது யாருக்காவது முன்னின்று கழித்து போட்டுவிட்ட கவலை. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நான் பாதிக்கப்பட்டவன் சொல்றேன். ஜாமீன் கையெழுத்து போட்டு விடுகிறதுல இருக்கிற கவலை வேற எதிலையும் கிடையவே கிடையாது. அதே மாதிரி அடுத்தவங்களுக்காக பிணைப்பட்டு கடன் வாங்கி கொடுத்துட்டு கவலைப்படாத ஆள் இருக்கவே முடியாது. அப்படிதான் சென்னையில எனக்கு தெரிந்த ஒரு சகோதரனுக்கு 10 பைசா வட்டிக்கு 25,000 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டேன். என் மனைவி ரொம்ப சிக்கா இருக்கிறாங்க பாஸ்டர், இப்படியாவது என் மனைவியை காப்பாற்றணும். கடைசியில அவங்களுக்கு கேன்சர், மொட்டையெல்லாம் அடிச்சுட்டாங்க. அந்த சிஸ்டருக்கு முடியெல்லாம் கொட்டி போச்சு. அப்பா அவர் என்னை கெஞ்சி கையை பிடிச்சு இது காலான்னு நினைச்சுக்கங்க, சரி நான் போயிட்டு வட்டியும் அசலும் மாசம் மாசம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். அப்படி நம்பி எனக்கு தெரிந்த ஒருத்தர்கிட்ட போய் வாங்கினேன். எனக்கு அவங்க கொடுத்தவங்க சொன்னது 5 பைசா வட்டி, எனக்கு வாங்கி கொடுத்தவர் என்கிட்ட வாங்கினது 10 பைசா வட்டி. யோசித்து பாருங்க. 1000க்கு 100 ரூபாய் வட்டி. இப்படி சிக்கிட்ட நானு, அவர் கட்டாம போயிட்டார். அதிலேயே கவலைப்பட்டு 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 120 கிலோ வெயிட் உள்ள ஆளு 3 மாசத்துல 100 கிலோவுக்கு வந்துட்டு முழங்கால் வலி வர ஆரம்பிச்சு, இடுப்பு வலி எல்லாம் அப்படியே அந்த கவலை பட்டு 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 என்னை ஒடுக்க ஆரம்பித்த, என் ஜப நேரத்தை ஒடுக்க ஆரம்பித்த, என் வியாத தியானத்தை ஒடுக்க ஆரம்பித்த. ஆனால் இன்னைய வரைக்கும் கொடுத்துட்டாரான்னா அவர் கொடுக்கவே இல்லை. 3 நாமம் போட்டார். இப்படி சிலருக்கு நம்ம போய் தலையிட்டு உதவி செய்ய போன காரியங்கள் நமக்கு உபதிரவமாக மாறினாலும் பிரச்சனை இல்லை, சரீரத்தை பாதிக்கிறது. நம்முடைய மனம் பாதிக்கப்பட்டால் சரீரம் உருக்குலை. நம்முடைய உள்ளத்திலே கவலை குடிகொண்டால் எப்படி குழந்தை நாட்களுக்கும் வாரங்களுக்கும் மாதங்களுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி 35 வாரமோ 38 வாரமோ சொல்லுவாங்க. அப்படி அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி கர்ப்பத்தில் பெண்களுக்கு வருகிறதோ அதே போலவேதான் இந்த கவலை நம் இருதயத்தில் உட்கார்ந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கூனி குறுகி போக பண்ணும். இது பயங்கரமான ஒன்று.
பொல்லாத பிசாசனே நான் சொல்லுவேன். ஜாமீன் நின்னுட்டு படுற கஷ்டம் இருக்குது பாருங்க. அதே மாதிரி கைமாத்தல உதவி செய்யணும். உங்ககிட்ட இருந்து கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, மற்றவங்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறதா பிரச்சனை. அதே போலவே சூரிட்டி போறது ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும். அந்த மாதிரி நிறைய நான் பாதிக்கப்பட்டங்க. எங்க ஐயா சொல்லுவாரு, கலிதாஸ் ஐயா, உன் மனதுருக்கம் யாரை ரட்சித்திருக்கிறது, உன் மனதுருக்கம் யாரை மாற்றி இருக்கிறது, உன் மனதுருக்கம் யாரை ஊழியத்தில கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டா, அவர் சொன்னது அப்படிதான். உண்மையா சொல்றேன், என் மனதுருக்கம் யாரையும் உருவாக்கு. அடிக்கடிக்கு சொல்லுவோம்ல, பிப்ளிக்கா பிலாப்பி. யாரு நம்ம இவங்களால நமக்கு எதிர்காலம் உண்டுன்னு நினைக்கிறோமோ அவங்க தான் நம்ம காலை உடைப்பாங்க. இவங்களால நம்ம எதையாகிலும் செய்யலாம் அப்படின்னு நீங்க தீர்மானிச்சீங்கன்னா, அதனாலதான் இயேசு கிறிஸ்து சங்கீதங்கள் அழகா சொல்றார், நாசையில சுவாசிக்கிற மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை பார்க்கலும் கர்த்தரிடத்திலே பற்றுதலா இருப்பதே நலம் என்று சங்கீதம் 118 அழகாய் சொல்லுவார். என்ன சொல்றாரு பாருங்க, எட்டாவது வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். சங்கீதக்காரன் சொல்ற, மனுஷர் மேலே எப்போ நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ அப்பவே நமக்கு 7 தொடங்கிச்சுன்னு அர்த்தம். 7 தெரியுமா? கிராமத்துல சாதாரணமா சொல்லுவாங்க, 7 நாட்டு சனின்னு சொல்லுவாங்க. மனுஷர் மேல நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தங்கள் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்க முடியும். ஆகவே கவலை மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்கும். எங்க பிடிக்கிறான் பாருங்க, நமக்கு 7 எங்க தொடங்குது பாருங்க, இருதயத்துல தான். இருதயம் தான் திருக்குள்ளது மகா கேடு நிறைந்தது. நீங்க யார நல்லவன்னு சொல்லி வாயார புகழறீங்களோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நரிவேஷம் கலைஞ்ச மாதிரி. சில ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி நரிவேஷம் போடுகிறவர்கள் இருக்கிறார். நரி சாயத்தொட்டியில விழுந்த கதை. ஆகவே இந்த காலை வேளையில உங்கள் இருதயத்தை ஒடுக்குகிற எந்த தந்திரமா இருந்தாலும் சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்கிறோம். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தீங்கன்னு நீங்க கேக்குறீங்க. ஒரே ஒரு தாங்க ரகசியம், ஜபம், வேதவாசி. எப்படி மீண்டு வந்தீங்கன்னு கேட்பீங்க.
காலையில அதிகாலையில 3 மணிக்கு எழுந்து கொண்டு 6 மணி வரைக்கும் நல்லா உட்கார்ந்து அந்நிய பாஷையில பேசு. ஒரு முறை ஜிபிஎஸ் அண்ணன் எங்க வீட்டுக்கு வந்து கேட்டார், எப்படி டைட்டஸ் இவ்வளோ பிரச்சனைகளை ஜெயிக்கிறீங்கன்னு கேட்டார். அதுக்கு அவருக்கு நான் சொன்னேன், அந்நிய பாஷையில பேசுவேன், மணிக்கணக்கில் பேசுவேன், 8 மணி நேரம் பேசுவேன், 12 மணி நேரம் பேசுவேன். அப்படி சில நேரங்கள்ல இரவெல்லாம் ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா காலைல 6 மணி வரைக்கும் விடிய 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 பேசிக்கிட்டே இருப்பேன். இப்பதான் வயது ஆகிறதுனாலேயும் அந்த வாலிபத்தில் இருந்த பலன் இல்லாதனாலேயும் டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து ஆண்டவரோட பேச. யாரும் வீட்டுல இல்லைன்னா சத்தமா பேசுவோம் அந்நிய பாஷை. ஏன்னா இன்னைய வரைக்கும் தன்னை கவலை ஒடுக்காமல் ஜெயத்தை கொண்டு வந்தது தேவனோடு ரகசியங்களை பேசு, ஆவில நிறைந்து பேசி 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 அப்படி கடைசியா 10,000 ரூபாய்க்கு இங்கிருந்து மறைமலகர் வந்தும் 1 வருஷம் கிட்ட இந்த காசு அனுப்பிட்டு 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் அனுப்புவேன். நாகப்பட்டினம் கூட்டத்துக்கு போயிருந்தப்ப அங்க ஒரு இன்ஜினியர் ஐயா தர்மராஜ், அவங்க மிஸ்ஸஸ் வந்து எங்க பாஸ்டர் அம்மாவுடைய தூரத்து உறவு எம்பிஏ சர்ச்சில். அவரு வந்து அந்த கூட்டங்கள்ல நடந்த காரியங்களை பார்த்து மறைமல் நகர் வந்து எங்களோட தங்கி இருந்தார். அப்போ 1 மாதம் அந்த நேரத்துல வட்டி எனக்கு அனுப்ப முடியல. அதை வாங்கி கொடுத்தவரு ரொம்ப பேசிட்டார். அதை அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். உடனே அவரு ஒரு செக் போட்டு 10,000 ரூபாய் கொடுத்தார். உங்களுக்கு எப்ப முடியுமோ கொடுங்க. அதை உடனே அவங்களுக்கு அனுப்பிட்டேன். அந்த மாசத்துக்குரிய வட்டி அனுப்பிட்டேன். அதோட முடிஞ்சது அந்த 7 நாட்டு சனி. அது முடிஞ்ச பிறகு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிச்சு ஜெபிச்சு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதிக்க தொடங்கினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய காரியங்களை நான் சொல்லிக்கிட்டே போலாம். சபையில கூட பல முறை சொல்லி இருக்கிறேன். ஜாமீன் நிக்காதீங்க, சூரிட்டி கையெழுத்து போடாதீங்க, யாருக்கும் பணம் வாங்கி கொடுத்துறாதீங்க. ஆனா இப்போ நான் அப்படி செய்யறேனா இல்லை. ஏன்னா அந்த செய்யக்கூடிய திராணியும் எனக்கு இல்லை, அதற்கான பலனும் எனக்கு இல்லை. நான் இப்பொழுது என் தேவைகளுக்காக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கவலை மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்கி. ஆகவே இந்த கவலைப்படுவதிலிருந்து நான் விடுபடணும். எந்த கவலையா இருந்தாலும், புருஷனை பற்றிய கவலையா, அதுல இருந்து வெளியே வா. தட் இஸ் ஒன் ஆஃப் த டிப்ரெஷன். உன்னை அழுத்தி 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 நீ வளர விடாத பண்ணி. யாரெல்லாம் கவலைப்படுறீங்களோ
நீங்க முள்ளிலே விழுந்த விதைக்கு சமம். நல்லா வளர்ந்தது, ஆனால் மேற்கொண்டு வளராதபடி அந்த முட்புதர்கள் எப்படி அந்த செடியை அமுக்கி விடுகிறதோ அதே போலவே தான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை. நீங்கள் இந்த நான் இருக்கிற இந்த பகுதியில் கூடலூர் ஏரின்னு ஒரு ஏரிக்கரை இருக்கு. அந்த ஏரிக்கரை மேல ரொம்ப வாக்கிங் போயிருக்கு. ஒரு பனைமரம் இருக்கும். அந்த பனைமரத்தில் பல கொடிகள் ஏறும். அந்த கொடிகள் பல பின்னல்களாக மாறி அந்த பனைமரமே வளர விடாமல் செய்து அந்த பனை ஓலைகள் எல்லாம் உலர்ந்து காய்ந்து கீழே கொட்டிடும். இந்த மரம் இருக்கிறதே தெரியாம போயிடும். அப்படி நிறைய மொட்டை மரங்கள் இன்னைக்கு அந்த ஏரிக்கரை மேல இருக்கு. இந்த கவலை நம்மை ஒடுக்கி நம்ம முன்னுக்கு வராதபடி, நம்மை வளர விடாதபடி நம்மை தடுத்து நிறுத்தும். நம்முடைய ஆசீர்வாதங்களை அது மட்டுப்படுத்தும். நம்முடைய சுகத்தை அது உருகுலைக்கும். நம்முடைய நன்மைகளை அது தடுக்கும். நம்முடைய மேன்மையை அது தடுக்கும். நம்முடைய உயர்வை அது தடுக்கும், ஒடுக்கும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஆகவே இந்த கவலையிலிருந்து வெளியே வரணும். அதான் நீதிமொழிகள் மத்தேயு 6:25 அழகா இயேசு கிறிஸ்து தம்மை சூழ்ந்திருந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார். இது ஒரு மலை பிரசங்கம். ஆண்டவர் இயேசு 3 நாள் மலை பிரசங்கம் பண்றார். 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்திலே சொல்றார். 24 இருந்து படிக்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் அழகா சொல்றார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? சொல்லிட்டு அழகா சொல்லிக்கிட்டே வர்றார். ஆகாயத்து பட்சிகளை சொல்றாரு. அதுக்கு பிறகு பூக்களை சொல்றாரு. இப்படி நிறைய காட்டு புஷ்பங்களை பற்றி சொல்றாரு. இப்படி எல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. அப்போ 30வது வசனத்தில், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்.
நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும் என்று அழகாக முடிக்கிறார். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எங்கெல்லாம் ஆண்டவர் therefore ஆகையால் என்று சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் நம்ம கவனமாயிருக்கு. இங்கே மார்த்தாள், என்னை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கவலைப்படுவதனாலே ஒன்றையும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இதெல்லாம் உட்கார்ந்து படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, அவர்கள் உங்களை ஒடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறார். கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் ரொம்ப திட்டமும் தெளிவுமா சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 12:11 அழகா சொல்றார். பாருங்க, அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைதனங்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுதரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். ஆகவே நிறைய நேரங்கள்ல சில நேரம் பாத்தீங்கன்னா நமக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவனெல்லாம் வந்து நம்மளை பேசுவான், ஏசுவான், நிந்திப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கவலையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு பவர், ஒரு சக்தி, ஒரு அதீதமான ஒரு பலன், அது யார் கொடுக்கிறார் என்றால் நமக்குள்ளிருந்து பேசுகிற பிதாவின் ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். அவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆகவே இந்த காலை வேளையிலே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படுவதிலிருந்து வெளியே வரும்படியாக ஆவியானவர் இந்த காலை வேளையிலே விரும்புகிறார். ஆகவே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அழகாய் சொல்றார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சங்கீதத்தில் படிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சங்கீதம் தெளிவாக ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 55 சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். பிரியமானவர்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிலிப்பியர் 4:6 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இத்தனை அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம, எதற்கும் கவலைப்படாம சொல்ற
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்படி இருக்கும்போது அந்த சாமி நின்று இருந்த அந்த காலங்களில கொடுக்கலையேன்னு பல நாள் இருந்தது. கடன் எல்லாம் அடைச்சாலும் அவன் மேல ஒரு கோபம் இருந்துகிட்டே இருந்தது. 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபிச்சேன். இப்ப ஆண்டவர் சொன்னார், அவனுடைய காரியங்கள் எல்லாம் மன்னித்து விடு. ஒரு வாரம் ஜபம் பண்ணி அவனை மன்னிச்ச மாதிரி அந்த இருதயத்தில் அந்த பலனை கர்த்தர் கொடுத்துட்டு ஜெயிச்சுட்டு. ஆனா இன்னைக்கு பல மடங்கு ஆசீர்வாதங்களை நான் பார்க்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பூமியில நம்ம செய்யக்கூடாத 3 தப்பு இருக்கு. ஒண்ணு, கைமாத்தலாம் யாருக்கும் காசு வாங்கி கொடுக்காது இருக்கிறது. 2வது, ஜாமீன் கையெழுத்து போடாது இருப்பது. 3வது, நம்ம வாயின் வார்த்தையால் நான் இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லிட்டோம்னா அந்த காலத்துக்கும் நம்முடைய உள்ளத்துல கவலையாய் வந்து உட்கார்ந்து நம்மளை ஒடுக்கும். அப்படின்னா என்ன செய்யணும் பாஸ்டர்? யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது, யாருக்கும் ஜாமீன் நிற்க கூடாது, யாருக்கும் சூரிட்டி போடக்கூடாது. அப்படியே ஒடுக்கிடும். உன் சமாதானத்தை சுத்தமா கெடுத்துடும். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற அந்த வார்த்தை நம்ம குடும்பத்தில் அப்படியே டிஸ்ட்ராய்ட் ஆயிடும். இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சிடும். நம்ம அலங்கத்திற்குள்ள இருக்கிற சமாதானம் அழிஞ்சிடும். நம்முடைய அரண்மனைக்குள்ளே இருக்கிற சுகம் கெட்டுடும். யார் வந்து பேசினாலும், மனைவி வந்து பேசினாலும் இந்த கவலை ஒடுக்குது பாருங்க, அது எரிச்சலா அவங்கள பேச வைக்கும். குழந்தைங்க கிட்ட வந்தாலும் அந்த கவலை நம்மை ஒடுக்கும் போது இந்த பிள்ளைகளை தூர தள்ளிடும். அன்பு அழிஞ்சிடும், பாசமே இருக்காது. இந்த நாய்க்கு இருக்கிற நன்றி கூட நமக்கு இல்லாம போயிடும். பிஸ்கெட் போட்டா வந்து வாதாடிக்கிட்டே வரும். ஆனா அந்த கவலை வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துல கோபம், எரிச்சல் எல்லாம் வந்து அப்படியே அழிஞ்சிடும். ஆகவேதான் நம்முடைய அலங்கத்திற்குள்ள எப்பவும் சமாதானம், நம்முடைய வீட்டு காம்பவுண்ட்ல ஒரு சமாதானம், நம்ம அரண்மனையில எப்பவும் ஒரு சுகம் இருக்கணும்னா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நீங்க எழுதி கூட வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அறிவிச்சது. எரேமியா 20:11-12 படி அங்க சாட்டிடு, நீ சுமக்காத, கர்த்தர் பார்த்துக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடி உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து எல்லா புத்திக்கு மேலான God's peace
தேவ சமாதானம் உங்களை ஆளும் என்று இந்த வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதித்து ஆண்டவர் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லா டிப்ரெஷன்லேருந்து வெளியே வாங்க, எல்லா கவலையிலிருந்து வெளியே வாங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் மேல பாரத்தை வையுங்க. கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.